Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. வணக்கம். இன்றைய நாளில் கவனமீர்த்த செய்திகளை பார்க்கலாம். பாகிஸ்தானின் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி இந்தியாவில் வளர்ச்சியடைந்த மாநிலங்களில் ஒன்றான தமிழ்நாட்டின் வளர்ச்சி அளவிற்கே இருப்பது புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள பாகிஸ்தானின் பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில் உள்ள வளர்ச்சியடைந்த மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் சற்றே அதிகமாக இருப்பது ரிசர்வ் வங்கி மற்றும் உலக வங்கியின் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. குறிப்பாக 2004-5 ஆண்டில் பாகிஸ்தானின் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி $132 பில்லியன் இருந்தது. அப்போது தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி $48 பில்லியன் மகாராஷ்டிராவின் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி $92 பில்லியன் இருந்தது. கடந்த 2023-24 நிதியாண்டில் பாகிஸ்தானின் பொருளாதார வளர்ச்சி $338 பில்லியன் மட்டுமே இருக்கிறது. ஆனால் இந்தியாவின் வளர்ச்சியடைந்த மாநிலங்களில் ஒன்றான மகாராஷ்டிரா பாகிஸ்தானை முந்தியுள்ளது. அம்மாநிலத்தின் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி $490 பில்லியன் இருக்கிறது. அதேபோல தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சற்று ஏறத்தாழ பாகிஸ்தானை ஒட்டியே இருக்கிறது. 2023-24 நிதியாண்டில் தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி $329 பில்லியன் இருக்கிறது. பாகிஸ்தானை விட $9 பில்லியன் மட்டுமே குறைவு. ஒரு நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை விட ஒவ்வொரு மாநிலத்தின் வளர்ச்சியும் அதிகமாக இருப்பது இந்தியா வளர்ச்சி பாதையில் இருப்பதையே சுட்டிக்காட்டுகிறது. மனிதர்களின் சிந்தனை மற்றும் நினைவு திறனை பாதிக்கும் டிமென்ஷியா குறைபாடு வயது உள்ளிட்ட காரணங்களால் மட்டுமின்றி உடல் பருமன், மோசமான காற்றின் தரம், மாசு, மன அழுத்தம் உள்ளிட்டவற்றாலும் ஏற்படலாம் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். இந்த குறைபாட்டினை உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, நினைவுத்திறன் பயிற்சி உள்ளிட்டவற்றின் மூலம் வராமல் தடுக்கலாம் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். ஆப்பிள் நிறுவனம் மனதால் கட்டுப்படுத்தக்கூடிய ஐபோன்கள், ஐபேட்களை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது ஸ்மார்ட் போன்களை விரலால் இயக்கி வரும் நிலையில் புதிய தொழில்நுட்பம் மூலம் மனதில் நினைப்பதாலேயே விரும்பிய மாற்றங்கள் ஸ்மார்ட் போனில் ஏற்படும் நிலை உருவாகும். அமெரிக்காவைச் சேர்ந்த சிங்டோன் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனத்துடன் இணைந்து இப்பணியை ஆப்பிள் நிறுவனம் மேற்கொண்டுள்ளதாகவும் இது ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மனித மூளையில் மிகச்சிறிய மின்னணு கருவியை பொருத்துவது மூலம் இதை சாதிக்க ஆப்பிள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்த கருவி மூளையிலிருந்து வெளியாகும் மிகச்சிறிய அளவிலான மின்னதிர்வுகளை கொண்டு ஸ்மார்ட் போனை கட்டுப்படுத்தும். எலான் மஸ்கின் நியூராலிங்க் நிறுவனமும் மனித மூளையையும் மின்னணு சாதனங்களையும் நேரடியாக இணைக்கும் மெகா திட்டத்தை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் 72வது மிஸ் வேர்ல்டு உலக அழகி போட்டி களைகட்டியுள்ளது. இதில் 109 நாடுகளிலிருந்து பங்கேற்றுள்ள மாடல் அழகிகள் 400 ஆண்டு பழமையான சார்மினார், யாதகிரி கட்டா பகுதியில் உள்ள நரசிம்மசுவாமி கோயில், லாட் பசார் பகுதியில் வளையல் செய்யும் முறை ஆகியவற்றை பார்வையிட்டனர். வரும் 31ஆம் தேதி உலக அழகியை தேர்வு செய்வதற்கான இறுதிப் போட்டி நடைபெறவுள்ளது. இதற்கு முன்பு நடைபெற்ற உலக அழகி போட்டிகளில் ரீட்டா ஃபரியா, ஐஸ்வர்யா ராய், டயானா ஹைடன், யுக்தா முகி, பிரியங்கா சோப்ரா, மனுஷி சில்லார் ஆகிய 6 இந்தியர்கள் வென்றுள்ளனர். இந்திய நாட்டுக்காக தீரத்துடன் போர் புரியும் கர்னல் சோஃபியா குரேஷி உள்ளிட்ட எண்ணற்ற இந்திய இஸ்லாமியர்களுக்கு தலை வணங்குவதாக ஓய்வு பெற்ற இந்திய கிரிக்கெட் வீரர் ஷிகர் தவான் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்தியாவின் ஆன்மா அதன் ஒற்றுமையில்தான் உள்ளது என்றும் சோஃபியா குரேஷி போன்றவர்கள் அதை உலகுக்கு உணர்த்துவதாகவும் ஷிகர் தவான் கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த பாஜக அமைச்சர் விஜய் ஷா சோஃபியா குரேஷியை பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் சகோதரி என்று பேசியது பெரும் சர்ச்சையாகியுள்ள நிலையில் ஷிகர் தவான் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். மது, சிகரெட் உள்ளிட்ட எல்லா தீய பழக்கங்களையும் கைவிட்டு 5 ஆண்டுகள் ஆகிவிட்டதாக நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் கூவாகத்தில் நடைபெற்ற திருநங்கை அழகி போட்டியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விஷால் மேடையிலேயே மயக்கம் போட்டு விழுந்தார். இதையடுத்து விஷால் உடல்நலம் குறித்து பல்வேறு வதந்திகள் சமூக வலைதளங்களில் பரவின. இதுகுறித்து தற்போது விளக்கம் கொடுத்துள்ள நடிகர் விஷால், என்னை விமர்சிப்பவர்களை பற்றி கவலைப்படவில்லை என்றும் இவை என்னை பாதிக்காது என்றும் தெரிவித்தார். மேலும் நான் சீக்கிரம் மீண்டு வருவேன் என்றும் எனக்காக குரல் கொடுப்பவர்களுக்கு நன்றி என்றும் தெரிவித்துள்ளார்.
துருக்கிக்கு $304 மில்லியன் மதிப்பிலான ஏவுகணைகளை விற்பனை செய்ய அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒப்புதல் கொடுத்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் AIM 120 வகையிலான அதிநவீன ஏவுகணைகள் துருக்கிக்கு விற்பனை செய்யப்பட உள்ளன. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றத்தின் போது துருக்கி வழங்கிய ஏவுகணைகளை கொண்டே பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கியது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் வெள்ளம், புயல் போன்ற இயற்கை பேரிடர்கள் காரணமாக ஒரே ஆண்டில் 54 லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. உள்நாட்டு இடப்பெயர்வு கண்காணிப்பு மையத்தின் அறிக்கையின்படி கடந்த 12 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 2024ஆம் ஆண்டில் மட்டும் வெள்ளம், புயல் காரணமாக 54 லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். இந்தியா முழுவதும் சுமார் 1700 இடப்பெயர்வுகள் நடந்துள்ளன. மேலும் இந்த உள்நாட்டு இடப்பெயர்வுக்கு 2/3 பங்கு வெள்ளமே முக்கிய காரணமாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் சிறையில் உள்ள தங்களது தந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று இம்ரான்கானின் மகன்கள் அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் முறையிட்டுள்ளனர். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள இம்ரான்கானின் மகன்கள் சுலைமான் கான் மற்றும் காசிம் ஆகியோர் தங்களது தந்தையின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் அவரை சிறையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் எனவும் டிரம்பிடம் மன்றாடியுள்ளனர். மனைவியை மட்டுமே பிரிகிறேன் என கூறியுள்ள நடிகர் ரவி மோகன் மகன்களை பிரிவதாக கூறவில்லை என விளக்கம் கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தனது காயங்களை உணராமல் கண்ணியத்தை கேள்விக்குள்ளாக்குவதால் தாம் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதில் உறுதியாக இருக்கிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். எனிஷா தனது வாழ்க்கை துணை, அவர்தான் என் வாழ்வில் ஒளியை கொண்டு வந்தார் என்று குறிப்பிட்டுள்ள ரவி மோகன் கடந்த கால திருமண வாழ்க்கையை வைத்து மலிவான அனுதாபம் தேடுவதை அனுமதிக்க முடியாது எனவும் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் திருமண வாழ்வில் இருந்து விலகி வாழ்வதாக நடிகர் ரவி மோகன் தெரிவித்திருந்தார். அதன்படி ரவி மோகனும் ஆர்த்தியும் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். உருகுவே நாட்டின் முன்னாள் அதிபரும் அந்நாட்டின் ஹீரோவுமான ஜோஸ் முஜிகா காலமாகியுள்ளார். ஏழை அதிபராக உலகமறிந்த எளிமையின் அடையாளமாக இருந்தவர் ஜோஸ் முஜிகா. தென் அமெரிக்காவில் உள்ள சிறிய நாடு உருகுவேயின் அதிபராக 2010ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு வரை 5 ஆண்டுகள் பதவி வகித்தவர் ஜோஸ் முஜிகா. வாழ்க்கையையும் அரசியலையும் வித்தியாசமான கோணத்தில் அணுகியவர். இடதுசாரி அரசாங்கத்தை வழிநடத்திச் சென்ற இவரது செயல்பாடுகள் அனைத்துமே அதிரடி ரகம். ஒரு பாலின திருமண அங்கீகாரம், கருத்தடைக்கு அனுமதி என இவரது உத்தரவுகள் அனைத்துமே பேசப்படுபவையாக அமைந்தன. ஒரு நாட்டின் அதிபராக இருந்தபோதும் தனக்கு சொந்தமான எளிய இல்லத்திலேயே தொடர்ந்து வசித்தார் ஜோஸ் முஜிகா. சாலை ஓர கடைகளில் அமர்ந்து அதிபர் தேநீர் குடிப்பதை பொதுமக்கள் அடிக்கடி காண இயலும். அதிபருக்கான ஆடம்பர உடைகளை அணியாமல் எப்போதும் போல் சாதாரண உடைகளை அணிவதே இவரது விருப்பம். அதிபர் என்ற முறையில் கிடைத்த ஊதியத்தை சமூக சேவைக்காக வழங்கியவர். இதனால் உலகிலேயே ஏழை அதிபர் என்ற பெயரையும் பெற்றவர். ஒரு கொரில்லா வீரராக இருந்து அரசியல்வாதியாக மாறி அதிபராக உயர்ந்தவர் ஜோஸ் முஜிகா. ராணுவ அரசுக்கு எதிரான போராட்டத்தில் 15 ஆண்டுகள் சிறையில் கழித்தவர். ஜோஸ் முஜிகாவின் புகழ் நாடு கடந்து, கண்டத்தை கடந்து உலகளாவிய ஒன்றாக விளங்கியது. எளிய மனிதராக இருந்து நாட்டை உயர்த்திய ஜோஸ் முஜிகாவிற்கு உருகுவே மக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அமெரிக்க பொருட்களுக்கு 0 வரி, அதாவது வரியை இன்று இறக்குமதி செய்ய அனுமதிக்க இந்தியா முன்வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். ஆனால் வரி விதிப்பு தொடர்பாக எந்த முடிவும் இன்னும் எடுக்கப்படவில்லை என இந்தியா மறுத்துள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே வரி விதிப்பு விவகாரத்தில் மோதல் போக்கு நிலவி வரும் சூழலில் அமெரிக்க பொருட்களுக்கு 0 வரி, அதாவது வரியை இன்று இறக்குமதி செய்ய அனுமதிக்க இந்தியா முன்வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதே யோசனையை தான் முன்பே இந்தியாவிடம் கூறிய போது அவர்கள் எதுவும் கூறவில்லை என்றும், ஆனால் தற்போது இந்தியாவே இந்த முடிவை தங்களிடம் தெரிவித்திருப்பதாகவும் அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். வரி விதிப்பு தொடர்பான ட்ரம்பின் கருத்தை மறுத்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர்,
வரி விதிப்பு தொடர்பாக இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். எந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் அது பரஸ்பரம் இரு தரப்புக்கும் பலன் தருவதாக இருப்பது அவசியம் என்றும் அதுதான் தங்கள் எதிர்பார்ப்பும் என்றும் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். Any trade deal has to be mutually beneficial. Any trade deal has to work for both the countries. அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா கூடுதல் வரிகளை விதிப்பதாக குற்றம் சாட்டியிருந்த ட்ரம்ப் இந்தியாவுக்கு 26 விழுக்காடு பதில் வரி விதித்தார். தற்போது இந்த முடிவை அமெரிக்கா 90 நாட்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இச்சூழலில் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்களை இறுதி செய்வது தொடர்பாக மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அமெரிக்கா செல்கிறார். இடஒதுக்கீடு நடைமுறை தனியார் கல்வி நிறுவனங்களுக்கும் நீட்டிக்க காங்கிரஸ் போராடும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். பீகார் மாநிலம் தர்பங்காவில் உள்ள அம்பேத்கர் விடுதியில் தங்கியுள்ள மாணவர்களோடு ராகுல் காந்தி கலந்துரையாடினார். அப்போது பேசிய ராகுல் காந்தி, தனியார் கல்வி நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என மத்திய அரசுக்கு தாங்கள் அழுத்தம் தந்து வருவதாகவும் அதன் நோக்கம் நிறைவேறும் வரை தங்கள் கட்சி போராடும் என்றும் தெரிவித்தார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தெலுங்கானாவை முன்னுதாரணமாக கொண்டு செய்ய வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தினார். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை உயர்த்தியதால் மத்திய அரசுக்கு கூடுதலாக 33,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என கடன் மதிப்பீட்டு நிறுவனமான கேரேஜ் ரேட்டிங்ஸ் கணித்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த போதிலும் அதன் பயன் மக்களுக்கு கிடைக்காத வகையில் பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை தொடர்ந்து மத்திய அரசு உயர்த்தியது. இவ்வாறு உயர்த்தியதன் வாயிலாக அரசுக்கு 33,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி கத்தாரின் தோஹாவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்தார். தோஹாவில் உள்ள லுசைல் அரண்மனையில் அமெரிக்க அதிபருக்கு அளிக்கப்பட்ட விருந்தில் முகேஷ் அம்பானியும் கலந்து கொண்டார். முன்னதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் கத்தார் அமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் முகேஷ் அம்பானியின் சந்திப்பின் போது மரியாதை நிமித்தமாக கைகுலுக்கி மகிழ்ச்சியாக உரையாடினர். கடந்த ஜனவரி மாதம் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு முகேஷ் அம்பானியுடனான இரண்டாவது சந்திப்பு இதுவாகும். முன்னதாக ட்ரம்ப் பதவியேற்றதற்கு முதல் நாளில் முகேஷ் அம்பானியும் அவரது மனைவி நீதா அம்பானியும் ட்ரம்பை சந்தித்திருந்தனர். நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் ஹாக்கா நடனத்தை அரங்கேற்றிய எம்பிக்கள் 3 பேரை அவை நடவடிக்கைகளிலிருந்து இடைநீக்கம் செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட ஒரு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மவோரி இனத்தைச் சேர்ந்த இளம்பெண் எம்பி ஹானா ரவ்ஹித் தனது பாரம்பரிய நடனத்தை ஆடி மசோதாவின் நகலை கிழித்தெறிந்தார். தொடர்ந்து அவருடன் மேலும் சில மவோரி எம்பிக்கள் ஹாக்கா நடனத்தை ஆடினர். சக எம்பிக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக கூறி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் மாசாசூசெட்ஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் வண்ணத்து பூச்சி அளவுள்ள சிறிய ரோபோவை உருவாக்கியுள்ளனர். இந்த ரோபோ தன் எடையை விட 10 மடங்கு அதிகமான பொருட்களை தூக்கிக் கொண்டு குதித்து செல்லும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. கட்டை விரல் உயரம் மட்டுமே உள்ள இந்த ரோபோ இயற்கை சீற்றம் ஏற்பட்டுள்ள பகுதிகளில் தேடும் பணியை எளிதாக்க உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய சந்து பொந்துகளில் கூட இந்த ரோபோ பறந்து சென்று படமெடுக்கும் தன்மை கொண்டதாகும். மற்ற ரோபோக்களை காட்டிலும் இது மிகவும் எடை குறைவானது என்றும் மின்னாற்றலை குறைவாக பயன்படுத்தக்கூடியது என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். தெலுங்கில் பிரபாசுடன் நடிக்கும் ஸ்பிரிட் படத்துக்காக பாலிவுட் நடிகை தீபிகா படுகோனுக்கு 20 கோடி ரூபாய் சம்பளம் வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்திய சினிமா உலகில் இது பேசுபொருளாகியுள்ளது. குழந்தை பெற்ற பிறகு அவர் நடிக்கும் முதல் படம் இது. முன்னதாக நடிகை நயன்தாரா தெலுங்கில் சிரஞ்சீவியுடன் நடிப்பதற்கு 18 கோடி ரூபாய் ஊதியம் கேட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சம்பளத்தை குறைக்க அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நயன்தாராவை முந்தியுள்ளார் தீபிகா படுகோன். எந்த ஒரு சூழலிலும் பாகிஸ்தானுக்கு தங்கள் ஆதரவு தொடரும் என துருக்கி அதிபர் எர்டோகன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் ஷவாஸ் ஷெரீப் தனது சகோதரர் போன்றவர் என்றும் துருக்கி அதிபர் கூறியுள்ளார். தங்களை இந்தியா தாக்கிய போது உதவிகள் செய்ததற்காக துருக்கி அதிபருக்கு பாகிஸ்தான் பிரதமர் நன்றி தெரிவித்திருந்தார். அதற்கு எர்டோகன் நன்றி தெரிவித்துள்ளார்.
பாகிஸ்தானுக்கு துணை போனதற்காக துருக்கியின் மீது இந்தியாவில் கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ள நிலையில் அந்நாட்டு அதிபரின் திட்டவட்டமான கருத்து முக்கியத்துவம் பெறுகிறது. இந்தியாவில் முதல் முறையாக 3 நானோமீட்டர் நீளம் கொண்ட சிப்புகளை வடிவமைக்கும் மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. ரெனோசாஸ் எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனம் பெங்களூரு மற்றும் நொய்டா நகரங்களில் இந்த மையங்களை அமைத்துள்ளது. மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இவற்றை தொடங்கி வைத்தார். இந்தியாவில் இதுவரை 7 மற்றும் 5 நானோமீட்டர் சிப்புகள் மட்டுமே வடிவமைக்கப்பட்டு வந்தன. இந்த 3 நானோமீட்டர் சிப்புகள் அதிக செயல்திறன் கொண்டவையாக, அதிக தொழில்நுட்பங்களில் பயன்படுத்தக்கூடியவையாகவும் இருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். நவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய ஸ்மார்ட் காலணிகள் கால் பராமரிப்பில் புரட்சியை ஏற்படுத்தி வருகின்றன. சென்சார்கள் பொருத்தப்பட்ட இந்த காலணிகள் நம்முடைய பாத அழுத்தம், நடக்கும் விதம், தோல் வெப்பநிலை உள்ளிட்ட தகவல்களை பெற்று ஏஐயின் மூலம் அலசி மூட்டுவலி தொடங்கி நீரிழிவு நோயால் காலில் ஏற்படும் புண் வரையில் கால் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை முன்கூட்டியே தெரிவித்து எச்சரிக்கின்றன. வயதானவர்கள் மட்டுமல்ல, இளைஞர்கள் மத்தியிலும் இத்தகைய ஸ்மார்ட் காலணிகள் வரவேற்பை பெற்று வருகின்றன. உலகளவில் மின்சார கார்களில் அமெரிக்காவின் டெஸ்லாவுக்கு கடும் சவால் விடுத்து வரும் சீனாவின் BYD ஐரோப்பாவில் தனது முதல் ஆலையை அமைத்து வருகிறது. ஹங்கேரியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் இந்த தொழிற்சாலையில் மின்சாரம் மற்றும் ஹைபிரிட் வகை கார்கள் தயாரிக்கப்படும் என்று BYD நிறுவனம் கூறியுள்ளது. இந்த ஆண்டு இறுதியில் ஆலையில் உற்பத்தி தொடங்கும் என்றும், ஆண்டுக்கு 1.5 லட்சம் கார்கள் உற்பத்தி செய்யப்படும் என்றும், 4000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் BYD தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நிலவரப்படி உலக மின்சார கார் விற்பனையில் டெஸ்லாவை BYD முந்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் கொடிகள் மற்றும் பாகிஸ்தான் தொடர்புடைய பொருட்களை விற்றதற்காக அமேசான், பிளிப்கார்ட் உள்ளிட்ட 5 நிறுவனங்களுக்கு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய நுகர்வோர் நலன் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, இதுபோன்ற உணர்வற்ற தன்மையை பொறுத்துக் கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். மேலும் காமர்ஸ் தளங்கள் உடனடியாக இதுபோன்ற விற்பனையை உள்ளடக்கங்களை நீக்கி தேசிய சட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். நீண்ட நேரம் வேலை செய்வது மூளையின் கட்டமைப்பை மாற்றும் என ஆய்வில் தெரியவந்துள்ளது. தொழில் மற்றும் சுற்றுச்சூழல் மருத்துவ இதழ் வெளியிட்டுள்ள ஆய்வு முடிவில், வாரத்துக்கு 52 மணி நேரம் அல்லது அதற்கு மேலாக வேலை செய்வது மூளையின் நினைவாற்றல் பாகங்களை பாதிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிகப்படியான வேலை செய்யும் நபருக்கு உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்று ஆய்வு முடிவில் தெரியவந்துள்ளது. ஆப்பிள் நிறுவனம் மனதால் கட்டுப்படுத்தக்கூடிய ஐபோன்கள், ஐபேடுகளை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது ஸ்மார்ட் போன்களை விரலால் இயக்கி வரும் நிலையில் புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் மனதில் நினைப்பதாலேயே விரும்பிய மாற்றங்களை ஸ்மார்ட் போனில் ஏற்படுத்தும் நிலை உருவாகும். அமெரிக்காவைச் சேர்ந்த சிங்க்ரோன் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனத்தோடு இணைந்து இப்பணியை ஆப்பிள் மேற்கொண்டுள்ளதாகவும், இது ஆரம்ப கட்டத்தில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மனித மூளையில் மிகச்சிறிய மின்னணு கருவியை பொருத்துவதன் மூலம் இதை சாதிக்க ஆப்பிள் திட்டமிட்டுள்ளது. இந்த கருவி மூளையிலிருந்து வெளியாகும் மிகச்சிறிய அளவிலான மின் அதிர்வுகளை கொண்டு ஸ்மார்ட் போனை கட்டுப்படுத்தும். எலான் மஸ்கின் நியூராலிங்க் நிறுவனமும் மனித மூளையும் மின்னணு சாதனங்களையும் நேரடியாக இணைக்கும் மெகா திட்டத்தை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMR of DU, Vims Hospital Campus, Salem, Puducherry and Chennai.